ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு சனிக்கிழமை. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்த்துடலாங்க. லஞ்சுக்கு சாதம் குக்கரில் வச்சுட்டேன். தக்காளியை வணக்கி சாதம் போட்டு கிளறிட்டேங்க. இந்த மாதிரி செஞ்சு வருஷம் இருக்குங்க. இந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது, அதனால தான் செஞ்சேன். ரசம் இருக்கு, தயிர் இருக்கு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே தோசை சுட்டு தேங்காய் போட்டுக்கல சட்னி ஆட்டி சாப்பிட்டோங்க. இதுதாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. அடுப்பு திட்டு கிளீன் பண்ணி அடுப்பையும் கிளீன் பண்ணிட்டு பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இன்னைக்கு எனக்கு ரொம்பவும் டயர்டாகவே இருக்குங்க. ஏன்னா நான் டீ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நேரம் மட்டும் டீ குடிச்சிட்டு இருக்கேன். காலையில் குடிக்கிறது இல்லை, ஈவினிங் மட்டும் ஒரே ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கேன். ஒரே இதாக ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு. என்னால் டீயே குடிக்காம இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா எங்கள் நாத்தனார், அவங்க பசங்க, எங்கள் அண்ணிலாம் டீயே குடிக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் எப்படிதான் இருக்காங்கன்னு எனக்கே தெரியல. நான் சின்ன வயசுலேருந்தே டீ குடிச்சு பழக்கம். எனக்கு டீ பிடிக்கும், இல்லை எனக்கு பிடிக்காது, என்னால் டீ இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறவங்களாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லியும் டேட் போட்டு டே 1 டே 2 பிறந்தங்க இப்படி எழுதி வச்சுப்பேன். ஏன்னா ஏதாவது மிஸ் ஆகக்கூடாதுன்னு. இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேங்க. எழுதி வச்சு பண்ணிகிட்ருக்கேன். வரிசையாக இருக்கும் எல்லா டேட்டும். இந்த மாதிரி கிறுக்கியும் வைப்பேன். பாருங்கள், இன்னைக்கு தேதி 9 சனிக்கிழமை போட்டு எழுதியிருப்பேன். என்னோட பசங்களுக்கு லஞ்சுக்கு தக்காளி சாதம் பெரட்டினது. ஸ்நாக்ஸ்க்கு 2 பேத்துக்குமே எங்கள் நாத்தனார் கோயிலில் சாமிக்கு படைச்ச மாவு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுவும் ஆளுக்கு ஒரு வாழைப்பழமும் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு தோசை, தேங்காய் போட்டுக்கல்ல சட்னி, தக்காளி சாதம் பெரட்டினது, 2 பெரிய நெல்லிக்காய் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டேங்க. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேங்க. தேங்க்யூ.